ஆனால் என்ன தப்பு நடக்குது என்றால், நாம் பல நேரங்களில் எங்கே கவனத்துடன் இருக்க வேண்டுமோ அங்கே கவனத்துடன் இருப்பதில்லை, எங்கே கவனத்துடன் இருக்கக்கூடாதோ அங்கே மிக அதீத கவனத்தில் இருக்கிறோம். சிறியன சிந்தியாதான்னு பேரு வாலிக்கு ராமாயணத்துல. அந்த சொல்லுக்குள்ள இருக்கக்கூடிய சூட்சுமத்தை நான் எண்ணி எண்ணி பார்க்கிறேன். சிறியன சிந்தியாதிருத்தல். எது சிறியதோ அதை மைண்ட்ல போட்டுக்கவே கூடாது. எனர்ஜி. நான் யோகா முறைப்படி கற்றவள். என்னுடைய யோகா மாஸ்டர் மகாலிங்கம் அவர் என்கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, பர்வீன் யாரையும் இப்படி ஃபுல்லாக இப்படிலாம் பார்க்காத. ஏன் சார்? பார்த்தா உன்னுடைய எனர்ஜி வேஸ்டா. ட்ரெமெண்டஸ் எனர்ஜி யூ ஹேவ். சேவ் யோர் எனர்ஜி. தேவையான விஷயங்களுக்கு மட்டும் பார், தேவையான விஷயங்களுக்கு மட்டும் பேசு. இல்லை என்றால் பார்க்கவோ பேசவோ செய்யவோ செய்யாதே, சும்மா இரு சொல்லார. இது கிடைச்ச பெரிய விஷயங்க இது. ஏங்க ஒரு ஸ்பீச்சுக்கு 1 ஹவருக்கு ₹1,00,000 என்னுடைய ஃபீஸ். சும்மா இரு சொல்லாரதான். எங்க பேசணுமா அங்க பேசணும், எங்க பேசக்கூடாது அங்க பேசக்கூடாது. பல நேரங்களில் நாம் செய்யக்கூடிய பிழை என்னன்னா, எங்க என்ன செய்யணுங்கிறதுல சின்ன தடுமாற்றம் வருது. நான் உங்களுக்கு விளங்கணுங்கிறதுனால சொல்றேன். எத்தனையோ பேருக்கு ஆசை, சில உயரங்களை அடைய வேண்டும் என்று எத்தனையோ பேருக்கு ஆசை. ஆனா உயரங்களை அடையாமல் அவர்கள் போவதற்கு காரணம் ஒன்றும் இல்லை. ரூமி சொல்வதுதான். வீட்டில் போய் இந்த தாய் சொல்றத யோசிச்சுப்பார். உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படும் பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் சந்தேகம் வராதது ஏன்? மறுபடியும் சொல்லவா?